உழைத்து உண்பீர். அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகின்றோம். 2 தெசலோனிக்கேயர் 3:12. உழைப்பு மனித மாண்பின் இன்றியமையாத ஒரு பகுதி என்பது திருமறை கூறும் உண்மை. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார். மனிதர் பூமியில் உணவுக்காக வருந்தி உழைப்பவராக காணப்படுகின்றனர். சங்கீதம் 128:2 உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் என நாம் படிக்கின்றோம். உழைப்பும் உணவும் நெருங்கிய தொடர்புடையவைகள். உழைக்காமல் உணவு வராது, உணவு இன்றி உழைக்கவும் முடியாது. உழைக்காதவன் உண்ணலாகாது என தூய பவுல் குறிப்பிடுகின்றார். இவர் தனது வாழ்வில் கூடார பணி செய்து கொண்டே நற்செய்தி பணியையும் செய்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உணவுக்கு முன் உட்காரும் போது உணவை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவேண்டல் செய்ய வேண்டும். உழைப்பை ஆசீர்வதிக்கிறவரும் விளைய செய்கிறவரும் இறைவனே. உணவு உற்பத்தி செய்ய கடினமாக உழைப்பவர்கள் ஏராளம். அவர்களுக்காகவும் நன்றியுடன் இறைவேண்டல் செய்ய வேண்டும். பிறரை சுரண்டி வாழ்வதை விட உழைத்து வாழ்வதே மேல். பிறரிடமிருந்து நமக்கு ஏதாவது கிடைக்காதா, பிறர் நமக்கு எதையாவது தரமாட்டார்களா என்று எதிர்பார்க்கிற மக்கள் இன்று உலகில் பெருகி வருகின்றனர். இது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல. உழைப்பால் உயர்வு பெற்றவர்கள் அநேகர். முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னைக்கு வந்து இறங்கிய போது அவரை அழைக்க சென்ற மனிதர் அவரது கையில் இருந்து பெட்டியை கேட்டபோது பெட்டியை பிறரிடம் கொடுத்துவிட்டு நடக்கும் அளவுக்கு எனக்கு வயதாகி விடவில்லை என்றாராம். அப்போது அவரது வயது 70. பிறர் உதவியை உழைப்பை எதிர்பாராததே அவரது வெற்றியின் ரகசியமாகும். உண்மையான சுய உழைப்பின் பலனில் வாழ்வதே சிறப்புக்கு உரியதாகும். ஜெபம். உண்மை உழைப்பை உணர்த்தும் கடவுளே, நாங்கள் பிறரது உழைப்பின் பலனை நாடாமல் சுயமாய் உழைத்து வாழ்ந்திடும் உணர்வரலும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.